உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தாம்பரம் பேருந்து நிலையம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். மீரான், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். மீரான், வணக்கம். சென்னை தாம்பரம் பேருந்து நிலைய பகுதியில் தற்போது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் பகுதியை தொடர்ந்து ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் சுமார் 1 மணி நேரமாக நீடிக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தனியார் டிராவல்ஸ் பேருந்துகள் இந்த தாம்பரம் ரயில் நிலைய முகப்பு பகுதியில் நின்று அங்கே பயணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சாலையிலேயே நின்று ஏராளமான பேருந்துகள் அந்த பகுதியில் வந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டிருப்பதன் காரணமாக அதை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சானட்டோரியம் வரை ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட கியூ வரிசையில் வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. போக்குவரத்து நெரிசலால் கடுமையான அவதியில் தற்போது சென்னையிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி ஒரு வாகனங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கிடையே அந்த வாகன ஓட்டிகள் செல்லும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வாகன ஓட்டிகள் எழுப்புகிறார்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் ஏராளமான இடங்களில் வாகனங்களை மறித்து அபராதம் விதிக்கும் பணியில் தான் அதிக அளவு போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த ஒரு அலுவலக நேர முடிவு நேரங்களில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழலில் கூட அவர்கள் அபராதம் விதிக்கும் பணிகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டை வாகன ஓட்டிகள் எழுப்புகிறார்கள். இந்த தாம்பரம் ரயில் நிலைய பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏராளமான டிராவல்ஸ் பேருந்துகள் அந்த சாலையிலே நின்று பயணிகளை ஏற்றி செல்வதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க போக்குவரத்து காவலர்களை அதிக அளவு நியமித்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வாகன ஓட்டிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதேபோல அலுவலக நேரங்களில் காலை மாலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தாம்பரம் பகுதியில் தொடர்ந்து ஏற்படுவதால் கூடுதல் போக்குவரத்து போலீசாரை நியமித்து அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வாகன ஓட்டிகள் எழுப்பியிருக்கிறார்கள். விரிவான கள தகவல்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.